டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் எனப்படும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் வானொலி மூலம் பிரதமர் உரையாற்றுகிறார். அதன் அடிப்படையில் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை ஒட்டுமொத்த நாடே கொண்டாடி வருவதாக கூறினார். பீகார், உத்தரப்பிரதேசம் என பல்வேறு மாநிலங்களில் அந்த சமயத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சிந்தூர் என பெற்றோர் பெயர் சூட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத முகாம்களை நமது ராணுவ வீரர்கள் தாக்கி அழித்ததை பிரதமர் நினைவு கூர்ந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தாக்குதலுக்கு ஆளான சம்பவம் தமிழகம் எங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. பெண் IAS அதிகாரிகள் 3 பேர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி சிறப்பு தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆற்றில் சிக்கிய காரில் உயிருக்கு போராடிய 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தர்மகிரி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவரது நண்பர்கள் அருண் தாமஸ், ஆண்ட்ரூ தாமஸ் இருவரும் கேரள மாநிலம் இடுக்கி மற்றும் மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் புதிதாக கார் வாங்கிய நிலையில் கூடலூரில் உள்ள நண்பர் ராஜேஷை பார்க்க வந்துள்ளனர். கூடலூர் வந்த இவர்கள் நண்பர் ராஜேஷை அழைத்துக் கொண்டு ஓவேலி பகுதிக்கு சென்றுள்ளனர். பின்னர் இரவு சுமார் 11 மணியளவில் அங்கிருந்து தர்மகிரிக்கு குறுக்க வழியில் வந்துள்ளனர். இந்த பகுதி வழியாக ஓடும் பாண்டி ஆற்றின் கிளை ஆற்றில் வழக்கமாக வாகனங்கள் சென்று வரும் பாதையில் காரை ஓட்டி வந்துள்ளனர். அப்போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காரில் சிக்கிய மூவரும் அருகில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து தகவல் அளிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். காரில் இருந்தவர்கள் கண்ணாடி வழியாக காரின் மேல் ஏறி நின்ற நிலையில் தீயணைப்பு வீரர்கள் காரில் கயிறு கட்டி 3 பேரையும் பத்திரமாக மீட்டனர். மதுரை கள்ளந்திரி கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் மீன்களை அள்ளிச் சென்றனர். மதுரை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கள்ளந்திரி, அம்மச்சியாபுரம், தொப்புலான்பட்டி உள்ளிட்ட 5 கிராம மக்களுக்கு பாத்தியப்பட்ட 5 கோவில் முத்தன் கண்மாய் கள்ளந்திரியில் உள்ளது. சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கண்மாயில் 5 கோவிலில் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மீன் குஞ்சுகளை காணிக்கையாக விடுவர். மேலும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மீண்டும் அழகர் கோவிலுக்கு வந்தடைந்த பிறகு அதை கொண்டாடும் வகையில் இந்த மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இம்முறை அலங்காநல்லூர், பாலமேடு, மேலூர், கொட்டாம்பட்டி என மதுரை மாவட்டம் மட்டுமின்றி திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன்களை ஆர்வமாக பிடித்துச் சென்றனர். கட்லா, கெளுத்தி, அயிரை, ரோகு, பாப்லட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்த பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட தமிழகத்தின் 4 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. அதன்படி சென்னையின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மெரினா கடற்கரை விளங்குவதால் தரம், பாதுகாப்பு, தகவல் மற்றும் பாதுகாப்பு சேவையை உயர்த்த மாசுபாட்டை குறைத்து அடுத்த 5 ஆண்டுகளில் 10 கடற்கரைகளுக்கு சர்வதேச நீலக்கொடி தரச் சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. மெரினா கடற்கரையில் நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் 5.62 கோடி செலவில் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே செங்கல்பட்டில் உள்ள கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது.
அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கில் 52 பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆய்வு செய்ய விஜிலன்ஸ் போலீசார் முடிவு செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி எம்எல்ஏவாக அதிமுகவைச் சேர்ந்த சேவூர் ராமச்சந்திரன் இருக்கிறார். இவர் கடந்த 2016 முதல் 2021 ஆண்டு வரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். இவர் வருமானத்திற்கு அதிகமாக 8.35 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் வாங்கியிருந்தது தெரியவந்தது. இதனால் முன்னாள் அமைச்சர், அவரது மனைவி, மகன்கள் உட்பட 4 பேர் மீது விஜிலன்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன், அவரது மகன்கள் சந்தோஷ்குமார், விஜயகுமார் வீடுகளில் சோதனை நடத்தினர். அதன் அடிப்படையில் 52 பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆய்வு செய்ய விஜிலன்ஸ் போலீசார் முடிவு செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பினாமிகளின் பெயரில் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்று கண்டறிய திருவண்ணாமலை, சேலம், ஊட்டி, சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 52 இடங்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த ஆய்வுக்கு பிறகே எவ்வளவு சொத்துக்கள் வருமானத்திற்கு அதிகமாக வாங்கி குவிக்கப்பட்டுள்ளது என்ற விவரங்கள் தெரியவரும். தமிழக தலைமை ஹாஜி சலாவுதீன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். வயது மூப்பு காரணமாக அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் நேற்று காலமானார். அவரது உடல் ராயப்பேட்டையில் உள்ள மதரசாவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். டெல்லியில் இருந்து நேற்று இரவு திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக தலைமை ஹாஜி சலாவுதீன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள், எம்பிக்களும் அப்பொழுது உடன் இருந்தனர். அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதாக இபிஎஸ் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லிக்கு செல்வதாக இபிஎஸ் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இதற்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் உரிமை கொடி ஏந்தி டெல்லி செல்வதாகவும் வெள்ளை கொடி ஏந்தி டெல்லி செல்லவில்லை என்றும் கூறியிருந்தார். மேலும் ஊர்ந்து செல்வது தனது பழக்கமல்ல என்றும் இபிஎஸ்ஐ முதலமைச்சர் சாடியிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுவிட்டு சென்னை திரும்பியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் விமர்சித்துள்ள இபிஎஸ், பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டியவர் ஆளும் கட்சியாக மாறியதும் வெள்ளை கொடி காட்டி இரட்டை வேடம் போடுகிறார் என்று விமர்சித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான எஃப்ஐஆருக்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம் என இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டதாக இபிஎஸ் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சொந்த பந்தங்களின் வீடுகளில் ரெய்டுக்காக யாருக்கும் தெரியாமல் இபிஎஸ் டெல்லிக்கு சென்று வந்ததாக விமர்சித்திருக்கிறார். மேலும் அதிமுகவை போல திமுக ஒன்றும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு வரவில்லை என்றும் முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சினிமாவையே சுவாசமாக கொண்டு கமலஹாசன் வாழ்ந்து வருவதாக கலை விமர்சகர்கள் கூறுவதுண்டு. இதை மெய்ப்பிக்கும் வகையிலேயே கமலஹாசன் தொடர்ந்து படங்களில் வெரைட்டி கொடுத்து வருகிறார். தற்போது தக் லைஃப் படத்தில் அவர் நடித்துள்ள நிலையில் அது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் கமலுக்கு காமெடியில் கலக்க ஆசை வந்துவிட்டதாக தெரிகிறது. அடுத்து அவர் காமெடி படத்தில் நடிக்க உள்ளதாகவும் தெரிகிறது. தெனாலி, வசூல் ராஜா, எம்பிபிஎஸ் உள்ளிட்ட படங்களில் காமெடி கேரக்டரில் நடித்து கமல் பேசிய வசனங்கள் இன்றளவும் ரசிகர்களால் பாராட்டப்படுகிறது. அதே வரிசையில் தற்போது நாசர் காம்பினேஷனில் கமல் நடிக்க இருப்பதாகவும், தக் லைஃப் படம் வெளியான பின்பு படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.